ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? தான் முதலமைச்சராக மட்டுமல்ல, இந்த நாட்டின் பிரதமராக வருவதற்கே தனக்கு ஒரு தகுதி இருப்பதாகவும் அதற்கான ஆகிருதி இருப்பதாகவும் அவர் உறுதியாக நம்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு தன்முனைப்பு கொண்ட ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. விஜயோடலாம் அண்ணாமலை ஒப்பிடுவது அபத்தமானது. அடிப்படையில் ஒரு மதவாத கட்சியின் தலைவராக வந்தவர். தலைவரான உடனே முதல்ல அவர் செஞ்ச திருப்பணி என்ன? மைக்கேல்பட்டி பள்ளியில் லாவண்யா, அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு மாணவி, அந்த குழந்தையோட படுகொலை, அந்த குழந்தையோட மரணத்தில் மதமாற்றம்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை கிளப்பி விட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஜிஆர் சாமிநாதன் ஜட்ஜி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார். கடைசியில் என்னாச்சு? 3 வருஷம் பொறுத்து மத மாற்றமும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலைன்னு மோடியோட கட்டுப்பாட்டில், நேரடியாக இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்க சிபிஐயே சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. அப்போ அன்றைக்கி அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி, பொய்யையே தன்னுடைய முதலீடாக வச்சு அரசியலை ஆரம்பித்த, தமிழ்நாட்டில் அரசியல் ஆரம்பித்த அண்ணாமலை இன்று மன்னிப்பு கேட்பாரா? நான் கேட்குறேன். இதுதான் அவருடைய வரலாறு. சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பிஜேபியை சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அரசியலை அண்ணாமலை கையில் எடுப்பார் என்றால், நீங்கள் நினைக்கிறீர்களா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் லாலிபாப் சாப்பிட்டு கொண்டு அதை வேடிக்கை பார்ப்பார்கள் என்று? மக்களை முட்டாளாக்குவதில் புதிய புதிய இலக்குகளை குறிவைத்து சாதனைகளை படுத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா இரட்டையர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு விளையாட்டை ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் அண்ணாமலையை பாஜகவிலிருந்து வெளியேற சொல்லி கட்சி ஆரம்பித்து நீங்கள் போய் தனி கச்சேரி நடத்துங்கள் என்று அவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பியிருப்பார். ரெட்டோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப நாட்களாக வரக்கூடிய செய்திகள், ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார், ஒரு புது இயக்கம் ஒன்று தொடங்க போகிறார் அப்படின்றது. அப்புறம் நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க இந்த வேலையில் அவர் அங்கே போய் அவருடைய விலகல் கடிதத்தை கொடுத்துட்டதாக தகவல், அஃபிஷியலாக எதுவுமே இன்னும் வரலை, விலகல் கடிதத்தை கொடுத்ததாக தகவல்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாருன்ற ஒரு தகவலும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இதே பேசிகிட்டு இருக்க இதே வேலையில் அவர் நபீன் அவர்களை சந்தித்து கொடுத்துட்டாகவும், அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வர வேலையில் மீண்டும் அமித்ஷா அவர்கள் அவரை வர சொல்லியிருக்கிறதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கோங்க. இந்த விலகல் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும்? அண்ணாமலை அவர்களுடைய இந்த கணக்குன்றது என்னவா இருக்கு? பாஜக தலைமை, குறிப்பாக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தான் பாஜகவிலிருந்து அவர் அண்ணாமலை விலகுகிறார். புதியதாக கட்சி ஆரம்பிக்க போகிறார். இந்தியா முழுவதும் வெற்றி சூத்திரத்தை வகுத்த பாரதிய ஜனதா கட்சியால் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி புண்ணியத்தில் 4 இடங்கள், 4 எம்எல்ஏ இருந்தது, ஒரு எம்எல்ஏவாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே இனிமேல் தமிழ்நாடு அரசியலில் பிஜேபிக்கான அந்த ஒரு பாத்திரம் என்பது முழுவதும் மறுவரை செய்யப்பட வேண்டியது என்பதை பாஜக தலைமையும் ஆர்எஸ்எஸும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடக்கம்தான் அண்ணாமலையை தனியாக கட்சி ஆரம்பிக்க பணித்திருப்பது. மறுபடியும் சொல்லுகிறேன், மோடி மற்றும் ஆர்எஸ்எஸின் கட்டளையின்படி தான் அண்ணாமலை இங்கு தனியாக கட்சி தொடங்கப் போகிறார். அப்படித்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன். கட்டளை என்றால் நேரடியாக கட்டளை என்று நினைக்க வேண்டாம், ஆசீர்வாதம். இன்றைக்கி விஜயுடைய வெற்றி என்பது தமிழ்நாடு அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது. 2 திராவிட கட்சிகள் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. 60 ஆண்டு காலமாக இருந்த இருதுருவ அரசியல் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு புதிய யுகத்துக்குள், கூட்டணி யுகத்துக்குள் தமிழக அரசியல் நுழைந்திருக்கிறது. அடுத்த 20 ஆண்டுகளுக்காவது இங்கு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் தான் வரப்போகிறது. திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளின் கடந்த கால அந்த ஒரு கோலோச்சும் அரசியல், மேலாதிக்க அரசியல் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த இடத்துல குழம்புனக்குட்டையில் மீன் பிடிப்பதற்கு பிஜேபி என்றைக்குமே தயங்கியது கிடையாது. அந்த வேலையைத்தான் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். திரும்ப திரும்ப பிஜேபியை தோற்கடித்த ஒரு மாநிலத்தில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாவதை பிஜேபி வெகுவாகவே ரசிக்கும். பிஜேபியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒருவரை வாழ்த்தி வழி அனுப்பக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு அமித்ஷாவும் நபீனும் பிஜேபி தலைவர் நிதின் நபீனும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இப்படிலாம் விட மாட்டாங்க. அவங்களுக்கு இதில் ஒரு லாபம் இருக்குன்றது அண்ணாமலை விவகாரத்தை அவர்கள் கையாளக்கூடிய முறையிலிருந்தே நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அவர் வெளியில் மறுபடியும் தான் ஒரு மாற்று என்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குவார். இவர் அடிப்படையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ் அதிகாரியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடகாவில் பணியாற்றிய காலகட்டத்திலேயே இவர் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுக்குள் போகிறார். ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் தான் இவருடைய ராஜகுரு.
ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் பொழுதே பிஎல் சந்தோஷும் கர்நாடகத்தை சேர்ந்தவர். ஐபிஎஸ் அதிகாரியாக அண்ணாமலை பணியாற்றிய காலகட்டத்திலேயே சந்தோஷுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுகிறார், ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுகிறார். அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் அவர் 2021 தமிழ்நாடு பாஜக தலைவராக வருகிறார். 3 ஆண்டு காலம் இங்கு இருந்து அவரால் பெரியதாக ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. அவர் கட்சியை விட தான் ஒரு பெரிய ஆளுமை என்று நம்புகிறார். தான் முதலமைச்சராக மட்டுமல்ல, இந்த நாட்டின் பிரதமராக வருவதற்கே தனக்கு ஒரு தகுதி இருப்பதாகவும் அதற்கான ஆகிருதி இருப்பதாகவும் அவர் உறுதியாக நம்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு தன்முனைப்பு கொண்ட ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. படித்தவர், ஒரு ஓபிசி கம்யூனிட்டியிலிருந்து வந்தவர், செல்வாக்குமிக்க ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர் தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக பாஜகவின் ஆசீர்வாதம் இல்லாமல் அது சாத்தியப்படாது. பிரதமர் அவங்கள பகைச்சிக்கிட்டு அவரால் அந்த சத்தியமாக அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மோடி அமித்ஷாவை பகைத்து கொண்டு தனியாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய துணிச்சலோ எண்ணமோ ஆசையோ ஒரு துளியேனும் அண்ணாமலை மனதில் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தன்னுடைய காரிலேயே அதிகாரபூர்வமாக தன்னுடைய காரிலேயே பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை ஏற்றிக்கொண்டு பேசியிருக்கிறார். திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி முடித்து கொண்டு மதுரை விமான நிலையம் திரும்பி கொண்டிருந்த பிரதமர் சாலை ஓரத்தில் நின்றிருந்த அண்ணாமலை அவர்களை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டார். வழக்கமாக பிரதமரின் பாதுகாவலர்கள், பிரதமரின் சிறப்பு பாதுகாவல் படை எஸ்பிஜி அதை அனுமதிக்கார். அந்த கௌரவத்தை அண்ணாமலைக்கு கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள். 2024 தேர்தலில் அவர் அதிமுகவுடனான பாஜக உறவு அருந்து போவதற்கு அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் தான் காரணம். எண்மண் என் மக்கள் யாத்திரை என்று ஒரு யாத்திரையை அவர் தொடங்கினார். 23 ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்கில் ராமேஸ்வரத்தில் தொடங்கிய அந்த யாத்திரையை அமித்ஷா தொடங்கி வைத்தார். கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். பிஜேபியிலிருந்து கலந்து கொண்டார்கள், அதிமுகவிலிருந்து உதயகுமார் கலந்து கொண்டார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். ஒரு கட்சியுடைய தலைவர் தன் கட்சி, அதுவும் ஒரு தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் செல்லா காசாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன் கட்சியை வளர்ப்பதற்காக பாத யாத்திரை போகிறது என்றால் பிற கட்சி தலைவர்கள் அதில் ஒருபோதும் கலந்து கொள்ள மாட்டார்கள். அதிமுக கலந்து கொண்டது. ஆனால் பிரச்சார பயணத்தை தொடங்கிய 4-5 நாட்களிலேயே ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டைக்குள் மூக்கை நுழைத்து அவர் பேசினார். அதனுடைய விளைவு எடப்பாடி கூட்டணியை விட்டு வெளியேறினார். 24 மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக மட்டும் பிஜேபியோடு இருந்திருந்தால் 2019 போல கண்டிப்பாக அவர்கள் ஒரு 10 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதை கெடுத்த பெருமை அண்ணாமலையை சாரும். அதன் பிறகு மீண்டும் எடப்பாடி உள்ளே வந்தவுடன் அதற்கு முன்பாக அவர் கரெக்டாக அது அடுத்த நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் வருகிறார் தமிழக பாஜக தலைவராக. ஆனால் அவர் மனம் வெப்பி இந்த கூட்டணிக்குள், அதிமுக பாஜக கூட்டணிக்குள் அவர் இணைந்து செயல்படவில்லை அண்ணாமலை அவர்கள். இந்த விஜயுடைய வெற்றிக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் புதிய கணக்குகளை பாஜக போட தொடங்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடக்கம்தான் அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்குவது. இல்லை, இந்த தொடக்கம் அப்படின்றது எதற்காக? இப்போ இளைஞர்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பக்கம், தாவேகா பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னும் போது திமுக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. ஜென்சி டிஎம்கே இனிமே நம்மளும் இதை கையில் எடுக்கணும். இப்போது பாஜக அண்ணாமலை அவர்களை வச்சு இதை முயற்சி பண்ணலாம்னு ஒரு எண்ணம் அதான் செய்கிறாங்க. அவங்க பிஜேபி தன்னுடைய தற்போதைய அவதாரத்தில் அந்த அளவுக்கு இளைஞர்கள் அண்ணாமலை மீது ஒரு இதுவாக அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது செயல்படுமா இல்லையான்றது, வெற்றி பெறுமான்னு தெரியாது. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டை போல அவர்கள் பலவீனமாக இல்லை. அதனால் இது மேலும் மேலும் ஃப்ராக்மெண்டட், அதாவது மேலும் மேலும் உடைஞ்சு பிளவுபட்டு சின்ன பின்னமாவதை அவர்கள் விரும்புவார்கள். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போவதை அவர்கள் ரசிப்பார்கள். இதே இன்னைக்கு ஒரு 10 சீட்டு மட்டும் விஜய் குறைஞ்சிருந்ததுன்னா தமிழ்நாடு பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சிக்குள் போயிருந்திருக்கும். யாராலையும் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. அதைத்தான் பிஜேபி விரும்பியது. அது கெட்டதில் நல்லதில் கெட்டதோ ஒரு 108 வரைக்கும் போயிட்டார். அதனால் இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒப்பேத்தி உட்கார வச்சுட்டாங்க. இது எவ்வளோ நாள் ஓடும் என்ன நமக்கு தெரியாது. இப்போதைக்கு ஓடும். உங்களுக்கு இந்த நிலைமை நாளைக்கு மறுபடியும் வேறு மாதிரி மோசமாக கூட போகலாம். அப்போ குழப்படியான ஒரு அரசியல் சூழல் வந்துன்னா அது தாங்கள் கால் பதிப்பதற்கு வசதியான ஒரு அரசியல் களம் என்று பாஜக நம்புகிறது. அதனுடைய விளைவுதான் இன்று அண்ணாமலையை தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க அவர்கள் பணித்திருப்பது. பாஜகவாலேயே ஒன்றும் செய்ய முடியல, அண்ணாமலை என்னங்க செய்வார்? நாங்கள் அவருடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குன்னு பாஜக நம்புதா இல்லை அந்த நம்ப வைக்கிறாங்க. அவர் ஏங்க கட்சி இல்லைன்னா அவர் யாருங்க? விஜயோடலாம் அண்ணாமலை ஒப்பிடுவது அபத்தமானது. அடிப்படையில் ஒரு மதவாத கட்சியின் தலைவராக வந்தவர், தலைவரான உடனே முதல்ல அவர் செஞ்ச திருப்பணி என்ன? மைக்கேல்பட்டி பள்ளியில் லாவண்யா, அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு மாணவி, அந்த குழந்தையோட படுகொலை, அந்த குழந்தையோட மரணத்தில் மதமாற்றம்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை கிளப்பி விட்டு
மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஜிஆர் சாமிநாதன் ஜட்ஜி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார். கடைசியில் என்னாச்சு, 3 வருஷம் பொறுத்து மத மாற்றமும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலைன்னு மோடியோட கட்டுப்பாட்டில் நேரடியாக இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்க சிபிஐயே சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. அப்போ அன்றைக்கி அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி பொய்யையே தன்னுடைய முதலீடாக வச்சு அரசியலை ஆரம்பித்த தமிழ்நாட்டில் அரசியல் ஆரம்பித்த அண்ணாமலை இன்று மன்னிப்பு கேட்பாரா? நான் கேட்குறேன். இதுதான் அவருடைய வரலாறு. இதில் என்ன இவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட போகிறார்? இப்போ எல்லாம் சொல்கிறாங்க சிபிஎஸ்சி பள்ளிகளில் 9வது 10வது வகுப்பில் மும்மொழி திட்டத்தை அவர் எதிர்த்தார் அப்படின்னு. அவர் பாதை மாறிட்டார். பாதையும் மாறல, ஒரு வெங்காயமும் மாறல. அவர் என்ன சொன்னார்? அவர் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். 29, 30ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதை இப்போ ஏன் எடுத்துகிட்டு வரீங்க? 2 வருஷம் முன்னால் ஏன் எடுத்துகிட்டு வரீங்க? அதை தான் அவர் எதிர்க்கிறார். மும்மொழி திட்டத்தோட அவர் வேணான்லாம் அவர் சொல்ல, அதெல்லாம் அவர் ஒன்றும் நீங்கள் சொன்ன டேட்டை விட முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே. அப்படி சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பிஜேபியை சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அரசியலை அண்ணாமலை கையில் எடுப்பார் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்களா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் லாலிபாப் சாப்பிட்டு கொண்டு அதை வேடிக்கை பார்ப்பார்கள் என்று? மக்களை முட்டாளாக்குவதில் புதிய புதிய இலக்குகளை குறிவைத்து சாதனைகளை படுத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷா இரட்டையர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு விளையாட்டை ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் அண்ணாமலையை பாஜகவிலிருந்து வெளியேற சொல்லி கட்சி ஆரம்பித்து நீங்கள் போய் தனி கச்சேரி நடத்துங்கள் என்று அவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பியிருப்பது. அவ்வளோதான். இதான் பிரச்சனை, இதான் சிச்சுவேஷன். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்துறதோ இல்லை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதோ அவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஆமாம், இன்னும் குழம்பணும், இன்னும் ஃப்ராக்மெண்ட். அதாவது இந்த 108ன்றதெல்லாம் நமக்கு நடந்ததில்லை, இதோட கேவலமாக போனோம். ஏங்க இது ஏதோ தலை தப்புனா தம்பரா முன்னியனுங்க. 1000 ஓட்டு கீழே 15-20 தொகுதி மேலே தப்பிச்சிருக்குது தாவேக்கா. அதெல்லாம் திமுக ஜெயிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவன் ஒரு 90, அவங்க ஒரு 80ன்னா என்ன பண்ணுவீங்க? திமுக 80, விஜய் 90, 48 அப்படின்னா எவனும் மந்திரி சபை அமைக்க முடியாது. முடிஞ்சு போச்சு கதை. பிரசிடென்ட் ரோல் தான். ஒன்ஸ் ஜனாதிபதி ஆச்சுன்னா 6 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் கூட இழுக்கலாம். அதுக்குள்ளே எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவாங்க உள்ள. ஏதோ நல்ல விதமாக அது இல்லாமல் தப்பிச்சு போயிடுச்சிருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சியை நோக்கி தானே போச்சு. 10 சீட்டு கம்மியாக தானே கதை கந்தலை. இன்றைக்கி 10 இந்த பக்கம் போய் 10 திமுகவுக்கு போய் திமுக 79, 69, விஜய் 98னா என்ன ஆயிருக்கும் கதை? யாரும் ஃபார்ம் பண்ண முடியாது. வேடிக்கை தான் பார்க்கணும். இந்த ஜனாதிபதி ஆட்சி வந்திருக்கோம், ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு கவர்னர் ரூல் பண்ணியிருப்பார். அதுலேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. அதை நோக்கி மாநிலத்தை தள்ளணும். ஆனால் மற்ற மாநிலங்களில் அவங்களுடைய குறிக்கோள் இந்த மாதிரி இல்லை. அது மேற்கு வங்கத்தில் இருக்கட்டும், ஒரு முட்டி மோதெல்லாம் ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆட்சியை வந்து பிடிக்க 15 வருஷம் அவங்க இந்த கதை அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. திமுக இன்னும் பலவீனப்படும், அண்ணா திமுக இன்னும் பலவீனமடையும். அப்போ நம்ம அண்ணாமலை மாதிரியானவர்களை வைத்து நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கலான்ட்டு. தமிழ்நாட்டில் பிஜேபி தோல்வி அடைந்து விட்டது முற்றிலும் என்பதற்கு சரியான உதாரணம் அண்ணாமலையை தனி கட்சியை ஆரம்பிக்க பாஜக பணித்திருப்பது. பிஜேபியின் கட்டளையின் பேரில், பிஜேபியின் ஆசீர்வாதத்தில் தான் அவர் இங்கே தனி கட்சி ஆரம்பிக்கிறார். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராஜினாமா செய்யக்கூடிய ஒருத்தரை வாழ்த்தி வழி அனுப்புகிற பெருந்தன்மைலாம் பிஜேபியில் யாருக்குமே கிடையாது. நினைத்து கூட பார்க்க முடியாது. உங்கள் வால் ஒட்ட நறுக்கப்படும். நவீனை பார்க்குறாராம், அப்புறம் அமித்ஷாவை பார்க்குறாராம். யாருக்கு அதில் பிஜேபி பூ சுற்றுகிறது? ஆகவே இவர்கள் அமித்ஷா மோடியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தமிழக அரசியலில் தனியாக போய் நீ கச்சேரி நடத்து என்று ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை. திமுக ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ந்து எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுகவை விட அண்ணாமலை தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டார். கிராமங்கள் தோறும் வந்து பாஜகவை எடுத்துகிட்டு போனார். இந்த 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வரைக்கும் கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் மேலே ஒரு நன்மதிப்புகள் வந்து பொதுவெளியிலையும் பேசப்படுது இல்லையா? இப்போ அதை நோக்கி ஒரு தனியாக விஜய், உதயநிதி, அண்ணாமலை அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சியா? அதாங்க இன்னும் குழப்புறாங்க. தனி மனித சார்பாக போகுது. அண்ணாமலை, விஜய், உதயநிதி, விஜய் அதெல்லாம் வழங்காது உங்களுக்கு. விஜய்னா விஜய் வந்து அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். அது சினிமா புகழ்ச்சியை வச்சு வந்துடுச்சு. உதயநிதின்றது தனிநபர் கிடையாது, திமுகவோட பிரதிநிதி. தனிப்பட்ட செல்வாக்கு விஜயோட செல்வாக்கு உதயநிதி கிடையாது, அண்ணாமலைக்கும் கண்டிப்பாக கிடையாது. ஒரு விஜய் தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த முறையில் இந்த பாலிடிக்ஸை கொண்டு போக பார்ப்பாங்க. விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையான்னு. நான் கேட்குறேன், அண்ணாமலை அதுவாது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. விஜய் வெர்சஸ் உதயன்னு இது அதோட எக்ஸ்ட்ரா அதான் குழப்பி விடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. நீயும் போ குழம்புற கூட்டையில் நீயும் மீன் பிடி போடுறாங்க. பிஜேபியோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட உனக்கும் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, நீயும் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நீ போய் பாரு, ரஜினியோட சேர்ந்துக்கோ. நடுவு இருக்கவே இருக்கார் ரஜினியோட கைக்கு ஒத்து கொண்டு வாங்க. தமிழருவி மணியன் இருக்காரா? தமிழருவி மணியன் இருக்காரு. இப்படியே போக வேண்டியதான் நீங்கள். அதனால் இது ஒன்றும் விளங்காது. நான் கேட்குறேன், ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் கொண்டு வராரு.
மதவாத எதிர்ப்புன்னு பேசுவாரா? மத நல்லிணக்கம்னு பேசுவாரா? வரட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும், பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. இது பிஜேபியோட சித்து விளையாட்டுகளில் ஒன்று, அவ்வளோதான். இதுதான் இவங்களுடைய ஒட்டுமொத்த எஸ் எண்ணம். இதை வந்து ஒரு 3 கார்னர் குழப்பறது. தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் வரலாறு காணாத விதத்தில் பலவீனம் அடைஞ்சிருக்கு. அதை இன்னும் பலவீனமாக்குறது அதுதான் அண்ணாமலையா இருக்கிறாங்க. இல்லை, ஒரு தடவை இந்த 2026 நமக்கு இந்த இதெல்லாம் சுக்கா உடஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி அரத பழச அரித்மெட்டிக் எல்லாமே உடஞ்சிருக்குன்னா கூட அதை மறுபடியும் அடுத்த தடவை நடத்தி காட்ட முடியுமா? அது தெரியல, நடத்தி காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை வேற ரூபத்தில் பிஜேபி ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பழைய மாதிரி நடத்தி காட்ட முடியாதுன்றதான் என்னுடைய எண்ணமும். அரத பழசலான கணக்குகள்னு விஜய் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை. இன்றைக்கி அது நிரூபணமாயிருக்கு. விஜய் சொன்னது நிரூபணமாயிருக்கு. ஆனால் பழைய அரத பழச கணக்குகளை உருவாக்குறதுக்கு திமுக அண்ணா திமுக முயற்சி பண்ணுவாங்க. அதை பிஜேபி வந்து ரசிக்கலை. இது இன்னும் கீழே போகணும் பிஜேபி ரசிக்குதே ஒழிய அவங்க கட்சி மொத்தமாக நாசமாக போனாலும் இப்போயே ஒன்றும் கிடையாது. ஒன்று சைபர் ஆனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. சைபருக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால் அவங்க வந்து இது இன்னும் குழப்படி ஆக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னும் குழப்படி ஆக்குனா ஒரு கட்டத்தில் பிஜேபிக்கான ஸ்கோப் என்ஹான்ஸ் ஆகும்னு அவங்க பார்க்குறாங்க. இப்படி தான் எடப்பாடிக்கு இப்படித்தான் வந்து எடியூரப்பாக்கு கர்நாடகாவில் பண்ணாங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டார். அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணாமலை மறுபடியும் போய் பிஜேபியில் சேருவார். இந்த முயற்சி, இந்த அரசியல், இந்த பரிசோதனை என்பது பாஜகவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் நடக்கிறது. இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன வந்து பெருசாக இவர் வந்து மதச்சார்பற்ற அரசியல், தமிழ் மண்ணுக்கே உரிய, தமிழ்நாட்டுக்கே உரிய மதசார்பற்ற அரசியல் இவரால் எப்படி முன்னெடுக்க முடியும்? சார், அதிமுகன்ற ஒரு கட்சி மீது சவாரி செஞ்சே அவங்களால ஒரு இடத்த வர முடியாதுன்றப்ப அண்ணாமலைன்ற ஒரு தனி நபரை பிஜேபி மேல இருக்கக்கூடிய அந்த சாயம் விழாம ஒருத்தரை வளர்க்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. அவர் மேலே பிஜேபி சாயம் இல்லையா? இப்போ தனியாக போகும்போது அந்த சாயம் மங்கி விடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பெரியாரை பற்றிலாம் அவர் பேச மாட்டார். அவர் பிஜேபி பிரசிடண்டாக இருக்கும்போதே பேசுனது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், தவிர்த்துட்டு போயிடுவார். எச் ராஜா, திருப்பதி நாராயணன் இவங்கெல்லாம் தான் பேசுவாங்களே, அவர் பேச மாட்டார். அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை, பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகி கொஞ்ச நாளில் சக்ஸஸ் ஆகுதுன்னு பிஜேபியோட சேர்த்துப்பாங்க. சக்ஸஸ் ஆகலைன்னா தோல்வி அடைஞ்சுன்னா தோல்வி அடைஞ்சவரை சேர்த்துப்பாங்க. எப்படி இருந்தாலும் சேர்த்துப்பாங்க. இவர் அவங்க ஆள், இவர் பிஜேபியோட ஒரு ஆள், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு மேலே இதில் ஒன்றும் பேசுறதுக்கு இருக்குது எனக்கு தெரியல. இவர் கடிதத்தை கொடுத்துட்டு இவர் நபீனுக்கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் கொஞ்சி குழாவதை பார்த்தாலே யாரை முட்டாளாக்க பிஜேபி இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இது ரிப்பீட் கொஸ்டினாக கூட இருக்கலாம். தாவேக்கா ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்கியிருக்காங்க, ஜென்சி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்கன்னு எல்லாரும் பேசுகிறோம். திமுக அதற்கான முன்னெடுப்பு எடுக்குதுன்றதையும் நம்ம பேசுகிறோம். பிஜேபி கூட அண்ணாமலையை வச்சு இது ஒரு காய் நகர்த்தல்கள் நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இதில் அதிமுகவுடைய பங்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏதோ ஒன்று நடக்க தெளிவாக இருக்காங்க. எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ண முடியாது, பண்ணவும் தேவையில்லை. விதிவிட்ட வழி போகிற போக்கில் போட்டோம். அப்படியே ஆற்றுல வெள்ளம் போகுது, போகிற இடத்துல போவோம். கரையாருவோம், இல்லை ஆத்தோட போயிடுவோம். இல்லை, ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கு ஒருத்தர். அதெல்லாம் இல்லைங்க, அது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்க. அதை நான் குறைச்சி மதிப்பிடவோ கொச்சைப்படுத்தவோ இல்லை. அந்த மாதிரியான சம்பவங்கள் இல்லை, அதை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னால் இருக்க காரணங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்றது வருத்தம் அளிக்கக்கூடியது. அதெல்லாம் கட்சி எச்சரிக்கையுடன் இருக்கணும், ஊக்குவிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லைங்க. எல்லாரும் இன்றைக்கி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி திமுகவில் ஒரு முயற்சி நடக்குது, பிஜேபியில் கூட ஒரு முயற்சி நடக்குது. இங்கே என்ன நடக்குது? ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்க போதில்லை. இப்போ எதுக்கு வீணாக விரயமாக்கணும், சக்தி எதற்காக விரயமாக்கணும் என்று அவங்க விதிவிட்ட வழி என்று ஒதுங்கி கொண்டார்கள் என்று தான் பார்க்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. விதிவிட்ட வழி என்று அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். அப்போனா கிட்டத்தட்ட அது பிஜேபி எதிர்பார்த்த ஒரு சம்பவம் தானே? அப்சல்யூட்லி. பிஜேபி எதிர்பார்த்தது இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி என்ன ஆகும்? அண்ணாமலை வந்தார்னா கொஞ்ச நாளில் ஏடிஎம்கேலேருந்தே அதிமுக பக்கம் அந்த ஓபிசி ஓட் பேங்க் கன்சால்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜயோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தலித் மைனாரிட்டிஸ் கன்சால்டேஷன் நடந்திருக்குது. எதிர்மறையில் தமிழ்நாடு எப்பயுமே ஓபிசி பாலிட்டிக்ஸ் தான். ஓபிசி பாலிட்டிக்ஸ் மேலோங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஓபிசி பாலிட்டிக்ஸை பழைய பிளேயர்ஸான திமுகவோ கண்டிப்பாக அதிமுகவோ செய்ய முடியாது. புதுசாக ஒருத்தரை இறக்கி ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் அண்ணாமலை. ஓபிசி கன்சல்டேஷனுக்கான ஒரு அடையாளம், ஒரு முயற்சி தான் அண்ணாமலையோட அரசியல் மாற்றம் என்பது, அரசியல் களமாற்றம் என்பது. ஐ திங்க் அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட, பாஜக அல்ல, ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுடைய தலைமையினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த முயற்சி அவர் மேற்கொள்கிறார். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.